வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் வாழ்த்துக்கள். காத்திருத்தல் என்பது ஆவிக்குரிய வாழ்வில் முக்கியமானதொரு அனுபவம். ஆண்டவரால் உயர்த்தப்படுவதற்கு, ஆசீர்வதிக்கப்படுவதற்கு, அவருடைய சித்தத்தை நம் வாழ்வில் தெரிந்து கொள்வதற்கு காத்திருத்தல் முக்கியமானது. ஆனால் இன்றைக்கு காத்திருப்பது என்பது கசப்பு மருந்தாகவே காணப்படுகிறது. சில சூழ்நிலைகளில் காத்திருத்தல் என்பது சோர்வுக்குரியதாகவும் மாறிவிடுகின்றது. வாக்குத்தத்தத்தை பெற்றிருந்த ஆபிரகாம் 100 வயதில்தான் பிள்ளை பெற்றார். யோசேப்பு, தாவீது இவர்களெல்லாம் காத்திருந்தார்கள். ஆண்டவரின் அகராதியில் அவசரம் என்பதே கிடையாது. காத்திருப்பது நாம் மட்டுமல்ல, ஆண்டவரும் காத்திருக்கிறார். முதிர்ச்சி, தேவஞானம், பொறுமை, நிதானம், மனத்தெளிவு, பக்குவம் இவைகளை காத்திருப்பதினால் பெற்றுக்கொள்கிறோம். நம்மை காக்க வைப்பது அவருடைய நோக்கமல்ல, நம்மை தகுதிப்படுத்துவதுதான் அவருடைய நோக்கம். திடீரென்று உயர்த்தப்பட்ட சாலமோன், யெரொபெயாம் போன்றோர் தங்களை ஆண்டவருக்குள் காத்து கொள்ளவில்லை. கருமேகங்கள் சூழ்ந்திருப்பது போன்ற நிலை வரலாம். கர்த்தர் அனுமதிக்கிறார். புயல் வீசும் சமயத்தில்தான் காத்திரு என்கிறார். காத்திருத்தல் என்றால் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருடன் ஒன்றிணைந்து வாழும் அனுபவமாகும். கர்த்தருடைய தாமதங்கள் எப்போதும் அற்புதங்களிலேயே முடிவடைகிறது. தாமதப்படுத்துவது கர்த்தரின் வழியே. காத்திருக்கும்போது இயற்கைக்கு அப்பாற்பட்ட சக்திகள் கிடைக்கின்றன. புது பலன் அடைந்து சூழ்நிலைகளுக்கு மேலாக நம்மை இதுவரை அழுத்தி வந்த பிரச்சனைகளுக்கு மேலாக பரப்போம். சூழ்நிலைகள் மாறும், இதுவும் கடந்து போகும். ஆண்டவர் தாமதிக்க செய்வது இயல்பான காரியமே. அநேக வருஷங்களுக்கு முன் அரசாங்க பதவியில் இருந்த ஒரு கர்த்தருடைய மனிதர் தன்னுடைய வேலைகளில் மிகவும் உண்மையாக இருந்ததால் தன் உயர் அதிகாரியால் பழிவாங்கப்பட்டார். அவருக்கு நியாயமாக வரவேண்டிய ஊதிய உயர்வு, பதவி உயர்வு அந்த அதிகாரியால் தடுக்கப்பட்டது. அவருடைய நண்பர்கள் அவரிடம், கோர்ட்டில் கேஸ் போடுங்கள், கட்டாயம் ஜெயிப்பீர்கள் என்றார்கள். ஆனால் அவரோ மறுத்துவிட்டார். ஜெபித்தார், காத்திருந்தார். ஒரு நாள் அந்த உயர் அதிகாரி மாற்றப்பட்டார். புதிதாக வந்த அதிகாரி இவரை புரிந்து கொண்டு எல்லா சலுகைகளையும் திரும்பவும் பெற்று கொடுத்தார். சங்கீதம் 40:1 இவ்விதமாய் கூறுகிறது: கர்த்தருக்காய் பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். ஆம், காத்திருப்போம். கடவுள் நமக்கு கட்டாயம் நியாயம் செய்வார். நம்மை ஒரு நாளும் வெட்கப்படுத்த மாட்டார். இந்த சிந்தனையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம். கர்த்தர் உங்களை பாதுகாப்பாராக. ஆமென்.